ஸோ வெல்கம் பேக் டு வாழ்க்கை ஆஃப் சுபாஷ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னே போட்ட அதே பேக்ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ காட்டு இங்கே பார்த்த இடம் மாதிரியே இருக்கேன்னு நினைப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆலு பரோட்டாவும் வந்துடும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னே உட்காந்துட்டு ஆலு பரோட்டா சாப்பிட்டு ஃபுல் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தால ஒரு வருஷமாக வீடியோ போடல அது இதுன்னு. ஸோ அதே கட்டுறாக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா திரும்பி வந்திருக்கோம். ஆனால் போன டைம் தனியாக உட்காந்து சாப்பிட்டுன்னு அப்படியே யோசிச்சுருந்தேன். நான் ஒரே ஒரு மாதிரி பயமாக எப்படிடா அந்த கார்டு வாங்கி அந்த பக்கம் மலை ஏறி எப்படி போய் வருவோன்னு ஒரே பயமாக உட்காந்துருந்தேன். ஆனால் இந்த டைம் எனக்கு கேமரா பிடிச்சி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா 2 பேராக வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்களே அது எடுத்துக்கோ. சோமேஷ் பஞ்சாப் வீடியோவில் வந்தல. ஸோ பேசடா ஈன்னு சூப்பர் கிக்ஸ் சோமேஷ் கட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கட் பண்ணுறதில்ல. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபுள். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஏறும் போது பாருங்கள் பயங்கரமாக பேசுவான். ஸ்டார்டிங் மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ட்ரபுள் காட்டுவான். மற்றபடி அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவான் சோமேஷ். ஆனால் போக போக ஏதோ கொஞ்சம் பேசுவோம். அப்படியே சுபாஷ்க்கு ஒரு கம்பெனி கொடுத்துட்டு ஸ்டார்டிங் மட்டும் அந்த மாதிரி. ஸோ அதே தான் திரும்பி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன டைம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக போய் மேலே வைஷ்ணவ மாதாவை பார்த்துட்டு வர போகிறோம். இந்த டைமும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் போன டைம் நான் பண்ண என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன்ல. ஒன் டைம் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ வந்ததுனால எனக்கும் பெருசாக எதுவும் தெரியல. லாஸ்ட் டைம் நானே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றா கேட்டு தான் போய் சேர்ந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, போன டைம் நான் பண்ண தப்பெல்லாமும் சொல்கிறேன். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆலு பரோட்டா வருது, காட்டுறேன். ஜாலியாக நடந்து போகலாம். நவராத்திரி மாதம்னு சொல்கிறாங்க. போய் அந்த RFID கார்டு வாங்கணும். போன வீடியோவில் சொன்னல. ஸோ அந்த கார்டெல்லாம் வாங்க முடியுமா, இல்லை பெரிய லைன் நிற்குதா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பார்த்தா தான் தெரியும். பயங்கர கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் போய் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ ஆலு பரோட்டா வந்தால் காட்டுறோம். அப்புறம் சோமேஷும் காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஆலு பரோட்டா நம்மளுது. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய் நம்ம லைனில் நிற்கலாம். கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் ID கார்டு வாங்குறது அதெல்லாம் அங்கே போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போது டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய் மீட் பண்ணுறேன். அச்சா ஸோ நினைச்ச மாதிரியே நவராத்திரி மாசம்ன்றதுனால கூட்டம் பயங்கரமா இருந்தாங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்கள் ID கார்டு பண்ணிட்டு வெளியவே வந்துட்டோம். வருஷம் ஃபுல்லா இப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. அப்படியே கூட்டமா இருந்தாலும் டக்குன்னு உங்க பேட்ச் வைஸ் உள்ள அனுப்பி ID கார்டு ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த ID கார்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் இந்த RFID கார்டு போய் போன டைம் சொன்ன மாதிரியே தான். என்னன்னா இது இந்த கார்டு வாங்குறதுக்கு காசோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. உங்க ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க மறக்காம. போன்ல இருந்தாலும் பரவாயில்லையான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் என்ன ஜெராக்ஸ் எடுத்து வந்திருந்தாங்களா. போன்ல கூட ஒரு ஆள் வந்து காமிச்சாரு. அது ஒரு இது வச்சு ஸ்கேன் பண்ணிட்டாரு. ஆதார் கார்டு வேணும் எடுத்துட்டு வந்துருங்க. ஆதார் கார்டு மறக்காம அது மட்டும் இருந்தா போதும். அங்க கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அவ்வளவுதான். அது கொடுத்துருவாங்க. கழுத்துல மாட்டி வேண்டியதான். திரும்பி கீழே வர்ற வரைக்கும் கழுத்தை விட்டு கலத்தக்கூடாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஞாபகமா வீட்டுக்கு எடுத்து போயிடலான்னு பார்த்தா அதை எடுத்துனே அடிப்பாங்க நம்மள. ஏன்னா அங்க இறங்கும் போது அதை சத்தம் போட்டு காட்டி கொடுத்துரும். ஸோ கலத்தி அந்த ஒரு டப்பா வச்சிருப்பாங்க, அங்க போட்டு வந்துடணும் நம்ம. ஸோ அவ்வளவுதான், ஈஸியா கிடைச்சிரும். ஃப்ரீ தான், போய் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வாங்கிட்டா 6 மணி நேரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடணும். நைட்டே வந்துட்டோம் எடுத்து வச்சிடலாம், காலையில சீக்கிரமா எழுந்து போயிடலான்ற மாதிரியான ரிஸ்க் வேலையெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அதோட டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணாலும் நேரா வந்து எடுத்துட்டு கூட்டம் பாத்தீங்களா பிச்சுக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஆனாலும் லேட் ஆகல. அது என்னன்னா இப்ப மெயினா நவராத்திரின்ற இதனால எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு போல இருக்கு. அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நைட் எல்லாம் எடுக்க தேவையில்ல. காலைல வந்து எடுத்துட்டு உங்க பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிருங்க. இல்லை நைட் எடுத்துட்டு நைட்டு ஏற ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இது என்ன கார்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நான் கொஞ்சம் முன்ன போய் சொல்றேன். இன்னும் பேட்டரி எல்லாம் வேணும்ல நம்மளுக்கு. இங்கே முடிச்சுட்டா
ஏதோ ரிப்போர்ட்டர் சுபாஷ். என்ன ரிப்போர்ட்டர் நினைச்சு. மலை ஏறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பான்கங்கான்ற இந்த இடத்துல குளிச்சுட்டு போறது இல்ல தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரிக்க ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னன்னா, வைஷ்ணோ தேவி அவங்களை பார்க்க வர்ற மக்களுக்காக அவங்களே உருவாக்குன ஒரு நதின்னு இது நம்பப்படுது. இந்த காடு பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ கொஞ்ச தூரம் வந்துட்டோம். நாங்க அப்படியே ஏறி ஒரு சுத்து வந்துட்டோம், 2 டர்ன் வந்துட்டோம். சோ இந்த காடு பத்தி சொல்லிடுறேன். இது என்னன்னா, சும்மா வந்து போறதுக்காக ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி இல்ல. இது கலத்தி நிறைய பேர் பார்த்தா பாக்கெட்லயும் சுருட்டி வச்சுப்பானுங்க. போன டைம் எல்லாம் பார்த்தேன் நானு. இது வேற அசிங்கமா கழுத்துல மாட்டின்னு திருந்தமான்னு பாக்கெட்ல வச்சிடுறாங்க. ஆனா இது கொடுக்கறது இவங்க எதுக்குன்னா, நம்ம லொகேஷனை ட்ராக் பண்றதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியா வரோம், மிஸ் ஆயிடுறோம், கொஞ்சம் பேர் முன்ன போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் பின்னாடி இருந்துடுறாங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணலாம். இங்க அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரிக்காரங்க இது இருக்கும், என்கொயரி பாக்ஸ். ஸோ அங்க போய் நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி எங்க ஃபேமிலியில 2 பேர் இன்னும் வரல, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னா உடனே ஐடி கார்டு இவங்க ட்ராக் பண்ணி இருக்கிற லொகேஷனை சொல்லுவாங்க. நம்ம கலத்தி பாக்கெட்ல வச்சிடுறதோ இல்ல பேக்ல வச்சிடுறது இந்த மாதிரி தொலைச்சிட்டோம்னா சீன் ஆயிடும். அப்புறம் அவ்வளவுதான் அந்த கேஸ்ன்னுடுவாங்க. அதனால கலத்தக்கூடாது, பாக்கெட்லயும் வைக்க கூடாது. பாக்கெட்ல வச்சாலும் இன்னொரு ஒரு ஹிந்தி நண்பரோட சேனல்ல பார்த்தேன் நான், பாக்கெட்ல வச்சா அது ட்ராக் ஆகுறது இல்லையா ப்ராப்பரா அங்கங்க. அதனால மாட்டினே கழுத்துலயே மாட்டிக்கிட்டே இருக்கணும், தொலைக்காம வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கார்டு கொடுக்குறாங்க. சும்மா ஏதோ ஷோ ஆஃப் கார்டு இல்ல. தெரியாம எங்கன்னா பிஞ்சு விழுந்துருச்சுன்னா கூட இப்போ நமக்கு லாஸ்ட் ட்ராக்கிங் பண்ணும்போது வேற எங்கன்னா காமிச்சு விட்டுருந்தா நம்ம கலத்தி வச்சுட்டோம்னா அங்கோட சிக்னல் கட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் கொடுக்குறாங்கன்ற போது நம்மளும் ப்ராப்பரா அது கழுத்துலயே மாட்டிட்டு இருக்கணும். போகும்போதா இருக்கட்டும், மேல போய் சேர்ந்து தூங்கும் போதா இருக்கட்டும், எங்க போனாலும். ஸோ எங்க போனாலும் கலத்தாம கழுத்துல மாட்டிக்கிட்டு வச்சுட்டு இருங்க. எவ்வளவு நேரமா நடந்தோம் நம்ம, ஆனா அங்கதான் ஆரம்பிச்சோம் நம்ம. அங்க ஜூம் அடி, இந்த வெள்ளை கீழே 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 அங்க இங்க 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 தெரிஞ்சு பாரு, அங்கதான் ஆரம்பிச்சுமே. ஒரு ஒரு 1 2 3 டர்ன் அடிச்சிருப்போம், அவ்வளவுதான். இன்னும் இருக்குது, அங்க போனோம். இப்போ அங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்க ஒரு பில்டிங் மாதிரி பாதி தூரம் ஒண்ணு இருக்குது, பாதி லெவல் ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு சாமி இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கு மேல லெவலுக்கு அந்த மெயின் சாமிக்கு போனோம். சரி போலாம். இங்க இந்த மாதிரி பேட்டரி கார்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இதுக்கான டிக்கெட் நீங்க இங்க லைன்ல நின்று வாங்குறதுன்னா வாங்கலாம், இல்ல ஆன்லைன் புக் பண்ணிட்டு வரதுனால வரலாம். இது வந்து கீழ இருந்தே மேலுக்கு ரன் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு பாதி தூரம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து வேணா ஒரு மேல கொஞ்சம் தூரத்துக்கு வேணா இது கொண்டு போகும், அவ்வளவுதான். Stopping.
இவ்வளோ தூரம் நம்ம கீழே நடந்து வந்தது இந்த வியூக்காக தான். ஸோ எப்படி ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா? ஆனால் போன டைம் பார்த்தா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே ப்ரௌன் ஆயிடுச்சு. லைட்டா கிரீன் ஷேட்ஸ். லைட்டா ட்ரிசில் ஆகி கொஞ்சம் அப்படியே அந்த இலையெல்லாம் இங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, ஒரு இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டெரைன்ல ட்ரெக்கிங் போறது. இவ்வளோ கிலோமீட்டர் நடந்ததுக்கு ஒரு அந்த வியூ பார்க்கும்போது விவத்தான வியூவா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெயிச்சிட்டோம். அப்படியே மலையில அழகா அடிக்கிருக்காங்க கட்டடம்லாம், அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அது பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுது பாத்தியா, வந்துட்டோம் ஜாலியா இருக்கு. எவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு பாத்தியா, அதுல அப்படியே அழகா கட்டி இருக்கிறது சூப்பரா இருக்கு. கீழ எல்லாம் பாரு அப்படியே பள்ளம். இன்னும் ஐஸ் எல்லாம் விழுந்தா எப்படி இருக்கும்? ஒன் டைம் நான் டிசம்பர்ல வந்தால அப்பயே உழ வேண்டிய அந்த, ஆனா எங்க நம்ம லக்கு அப்பயும் உள்ள இப்பயும் உழ மாட்டேங்குது. அப்படியே போக வேண்டியதுதான். ஆனா போன டைம் நான் ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் வந்து சேர்ந்தேன். ஆனா இப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 9:30க்கு ஆரம்பிச்சோம். இப்போ அதான் 2 மணி ஆக போகுது. மெதுவா நின்று பேசின்னு வீடியோ எடுத்துன்னு ஜாலியா அப்படி உட்காந்து தான் வந்தோம். போன டைமும் அதே தான், 12க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 அந்த மாதிரி வந்து சேர்ந்தேன். இப்ப நீ வந்துன்னுக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்கிறான் நான். போன டைம் என் பாட்டுக்கு என்ன நடந்து வந்தாங்க, அங்க நின்று பேசாம அமைதியா வந்தோம். அப்படி சும்மா கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது. இப்ப நம்ம டைம் போனதே தெரியல தானே, அப்படியே வரும்போது வந்து ஏதோ பேசின்னு வந்தோம். நீ எப்படி வந்த, நம்ம எல்லாம் கதை பேசினே வந்ததுனால தெரியல. திடீர்னு பார்த்தா வந்துட்டுக்கிறோம் மேல. ஆல்மோஸ்ட் தனியா வந்ததுனால எனக்கு இப்படி எடுத்து இப்படி எல்லாம் பண்றதுக்கு பாத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி இப்படி எல்லாம் போறாங்களே பயம் ஆயிடும் எனக்கு. இப்போ சரி, இது மாதிரி கம்ஃபர்ட் வேணும்ல நம்மளுக்கு எல்லாத்துலயுமே தானே. நவராத்திரி சீசன் போயின்னு இருக்குன்றதே தெரியாம வந்த நாங்க ரொம்பவே லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷத்துல சில டைம் மட்டும்தான் இந்த கோயில இந்த மாதிரி ஹெவி டெக்கரேஷன்ல நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒரு முக்கியமான நாள் தான் இந்த நவராத்திரி. விடாம ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி ஹெவி டெக்கரேஷன்ல இந்த கோயில் இருக்கும். எல்லாம் பிளாஸ்டிக் பூ கிடையாது, உண்மையான பூ. டன் கணக்குல பூக்களை வச்சு பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. தினம் ஒவ்வொரு டெக்கரேஷன் இந்த டிசைன்ஸை பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சாமியை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம பொருள் எல்லாமே லாக்கர்ல வச்சிடணும். இங்க எல்லா இடத்துலயுமே இங்கிலீஷ்லயும் எழுதிருக்கும். அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், நீங்க எங்க வேணாலும் கேட்டுக்கலாம். ஹிந்தி தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ நார்மல் லாக்கர்ஸும் இருக்கு, ஃப்ரீ லாக்கர்ஸ். ஆதார் கார்டை காட்டிட்டு பூட்டு சாவி கொடுப்பாங்க, நம்ம பொருளை வச்சுட்டு போயிடலாம். இது வேணாம்னா ஸ்மார்ட் லாக்கர்ஸும் இருக்கு, அங்க ஹெல்ப் பண்ண ஆளுங்களும் உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் லாக்கர்ஸ்க்கு ஒரு 50 rupees கொடுக்க வேண்டியதா வரும். அதுக்கப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல நாங்க சாமியை பார்த்துட்டு வெளியவே வந்துட்டோம். 2 மாச கேப்ல 2 டைம் இந்த கோயிலுக்கு வந்தாலும் இந்த கோயில் ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது எனக்கு புதுசா தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்ப இங்க வர சான்ஸ் கிடைச்சாலும் நான் கண்டிப்பா வருவேன். கூட்டம் ஹெவியா இருந்ததுனால எப்படியும் சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும். ஸோ லைட் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ நைட் வியூ ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம்னு நாங்க நினைச்சோம். ஆனா போய் ஒரு மணி நேரத்துல வெளியே வந்ததுனால வெளிச்சமாவே இருந்துச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்ப ரிட்டர்ன் இறங்கிடலாமான்னு யோசிச்சோம். ஆனா நைட்ல ஒரு டைம் இந்த இடத்த பார்த்தா இன்னும் அழகா இருக்குமேன்றதுக்காக அங்கேயே உட்காந்துருந்தோம் ஒரு 2-3 மணி நேரம். அப்படியே 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. சாயந்தரம் ஆகிற வரைக்கும் இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அழகா தெரியும். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம்னு நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம்.
ஸோ அவ்வளோதான் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு இங்கே மேலே வந்து அந்த பைரவ சாமியும் பார்த்துட்டு இறங்கின்னு இருக்கோம் நைட்டா. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சுபாஷ் வந்து இங்க ஒரு பயங்கரமான ஒரு வழி இருக்குடா, பழைய காலத்து வழி அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டு வந்தோம். இங்க பார்த்தா பாட்டு மட்டும் தான் ஓடுது, ஆள் யாரும் காணோம். அப்படியே தனியா நாங்க மட்டும் போயிட்டு இருக்கோம். இது பழைய வழி. அந்த பைரவ சாமி பார்த்துட்டு அப்படியே அந்த வழியாவே அப்படியே இறங்குறதுனால இறங்கிடலாம். இல்ல நீங்க திரும்பி வந்த வழியிலே இறங்கணும்னாலும் இறங்கிடலாம். நாங்க இந்த வழியில போலாம் சரி. லைட் மட்டும் போட்டுக்கிறாங்க, லைட் இருக்குது. திடீர்னு 2-3 ஆளுங்க தெரிறாங்க. இந்த பாட்டு இருக்கிறதுனால பயமா இல்ல. பாட்டும் இல்லைன்னா வச்சுக்கோ அமைதியா இருக்கும். ஸோ நல்லா எங்க பாட்டுக்கு ஜாலியா பார்த்துட்டு வந்துட்டோம். கூட்டமும் அவ்வளோ இல்ல, நம்ம போகும்போது இல்ல. நம்ம கரெக்டா வைஷ்ணவி தேவி போகும்போது ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா என்னன்னா சாமி மட்டும் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா பாருங்கன்னு அப்படியே தள்ளி விட்டாங்க. எப்படி நம்ம ஆமா இதெல்லாம் பண்றோமோ. நாங்க கொஞ்சம் மதியமே வந்துட்டதுனால ஒரு டைமுக்கு வந்துட்டோம், வெளிச்சமாவே இருக்கிறதுனால அப்படியே சர்றன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். உள்ள ஓடினதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் ஒரு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால பார்த்துட்டு வந்துட்டோம். சீக்கிரமாவே பார்த்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தோம். நைட் ஆகட்டும்டா, நைட் வியூ எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. நவராத்திரி ஃபுல் டெக்கரேஷன், கிஜுன்னு பூ டெக்கரேஷன் அது இதுன்னு பயங்கரமா அது பாக்குறதுக்குன்னே நாங்க உட்காந்துருந்தோம். நினைச்சிருந்தா நாங்க இவ்வளவு நேரத்துக்கு கீழே டச் பண்ணிட்டு இருப்போம், ஒரு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருப்போம். ஆனா அதே மாதிரி நாங்க ஏறும்போதே இவங்க எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி விட்டாங்க. நவராத்திரி டைம் எல்லாம் அவ்வளவு நேரம் நின்று இருந்தாங்க. நாங்க பார்த்தா நாங்க ஃப்ரீயா அப்படியே ஜாலியா போயிட்டு வந்துட்டோம். இப்ப நாங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கும்ல லைன், அதுக்கு மேலே இருந்துச்சு. நின்னுந்தானுங்க, மேல வேற நின்னுக்குறாங்க. நாங்க போகும்போது லைனே இல்ல, எங்க பாட்டு தபான்னு ஓடணும். அப்புறா அழகா கட்டி பிடிச்சு தூங்கினுங்க குளூருக்கு. சரி டிஸ்டர்ப் பாசக்கார குரங்கு பசங்கடா, அவன் எதையா தூங்கினுக்குறாங்க. நிலாவே வந்துடுச்சு. ஸோ இங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாரு. நம்ம மட்டும்தான், யாரும் இல்ல. அந்த 2 குரங்குங்க, இந்த 2 யாராச்சும் இருக்கீங்களா? அந்த 2 குரங்கு, இந்த 2 குரங்கு. வெளிச்சமே இல்லடா, அப்படியே போய் நிக்கிறோம் நிலா வெளிச்சத்துல. பெரிய கடைக்கார மட்டுக்கிறாரு. எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவோமே, ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துறோம்னு, அந்த மாதிரி இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இறங்குறோம். இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, டைம் இருந்தா நாங்க இறங்கிருக்க மாட்டோம். நாளைக்கு நைட்டு எங்களுக்கு ட்ரெயினும் இருக்குது, சோமேஷ்க்கு இருக்குது. இருட்டாயிடுச்சுடா, இங்க மூஞ்சி தெரியுமான்னு தெரியல. பரவாயில்ல, அப்படி இருட்டிலே பாருங்க இந்த நிலா வெளிச்சத்தை பார்த்துன்னு. ஸோ நாளைக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால நைட்டு இறங்கின்னு இருக்கோம். இல்லைன்னா வெயிட் பண்ணி கூட இறங்கிருப்போம். நாளை அர்ஜென்சி, அதனால மேலே எங்கேயாவது உக்காந்துட்டு கூட இறங்கிருப்போம். ஆனா சரி போகலாம். இப்போ போனா கூட இப்ப டைம் ஒரு அப்புறம் காட்டுறோம், நாங்க எப்போ போய் சேர்றோன்றதையும் காட்டுறோம். டைம் வந்து டைம் இப்போ 11:13 ஆகுது. 11:13னா அப்போ ஆயிடும், மெதுவாக தான் போவோம் நாங்க. 2-3 மணிக்கு மேல ஆயிடும். ஸோ கீழே போய் எப்போ ரீச் ஆகிறோன்றதை நான் காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ நல்லபடியா நாங்கள் எல்லாம் ஃபுல் பார்த்துட்டு வந்துட்டோம். போனா கூட பாவம் டோர் திறக்கணும், எழுப்பி பாவம் கதறுவாடு தூக்கத்துல. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பொறுமையா போலான்னு இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தி டைம்னு ஒன்று இருக்கும். காலங்காத்தால ஒரு டைம் ஆர்த்தி எடுப்பாங்க, அப்ப நம்மள யாரும் உள்ள விட மாட்டாங்க. அடுத்து சாயந்தரம் டைம்ல, போன டைம் நான் வந்தபோது அந்த மாதிரி தான் சாயந்தரம் மாட்டிக்கினேன். மதியம் ஒரு 12 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு அப்படி மாட்டிக்கினேன். நான் வந்து பார்த்தா ஆர்த்தி பான்ட்டு எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க ஒரு லைன்ல. ரொம்ப நேரம் வராங்க. திடீர்னு ஆளுங்க வராங்க, பரவாயில்ல. ஸோ திடீர்னு உட்கார வச்சுட்டாங்க. ஆர்த்தி சாயந்தரம் ஆர்த்தின்றதுனால இங்க போடுறா. பாத்தியா, ஏறும்போதோ பார்த்துட்டு இறங்கும்போதோ பார்த்துட்டோம்ல. இதை இது பார்த்தா லக்குன்னு சொல்லுவாங்களே. இது என்னன்னா காலைல வந்து சுபாஷ் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒண்ணு வரும்டா, மான் மாதிரி இருக்கும், காட்டு மான் மாதிரி இருக்கும், அது பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு லக்கு மாதிரி, அதெல்லாம் ஒரு அது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஐதீகம் சம்திங்
இந்த மாதிரி சொல்லுவாங்களா இதெல்லாம் பார்த்தா இதுன்னு, அந்த மாதிரி ஒரு இது அது அப்படின்னு சொன்னா அப்புறம் நாங்க ஏறும்போது தான் பார்த்தோம், இப்ப இறங்கும்போது அது பார்த்துட்டோம். ஸோ அந்த காட்டு மான் தெரியுதுல்ல, இது வந்து இவங்க நம்ம படுற ஒரு விஷயம். போகும்போது பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, எல்லாம் கரெக்டா போகுது, ப்ராப்பர் தான் எல்லாமேன்னு ஒரு லக் நம்மளுக்கு, உங்க யாத்திரா நல்லா ஆரம்பிச்சிருக்குதுன்னு. அதே மாதிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி வரும்போதும் நீங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா முடிஞ்சிருக்கு, உங்க யாத்திரா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றதுக்கு மாதிரி இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. அதே மாதிரி இது எல்லாரும் கண்ணுக்கும் தெரியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. சில பேர் மட்டும் தான் நின்று பார்ப்பாங்க. இப்ப இத்தனை பேர் கிராஸ் ஆனாங்க, ஆனா பார்த்தது நாங்க 2 பேர் மட்டும்தான். அந்த மாதிரி அதை பார்த்தா ஒரு லக்கு அப்படின்னு நம்பப்படுது. சோ என்ன சொல்லிருந்தேன்னா, இந்த ஆர்த்தி டைம் மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. அந்த டைம்ல வந்துட்டோம்னா இங்க உட்கார வச்சிருவாங்க, நம்மள உள்ள விட மாட்டாங்க சாமி பார்க்க. ஸோ போன டைம் நான் பண்ண தப்பு அதுதான். மதியம் ஆரம்பிச்சு சாயந்தரம் வந்து சேர்ந்து சாயந்தரம் ஆர்த்தி டைம்ல மாட்டிட்டேன். அதனால உட்கார வச்சுட்டாங்க. 2-3 மணி நேரம் உட்காந்து லேட் ஆயிடுச்சு ரொம்ப உள்ள போய் சாமி பார்த்துட்டு வரதுக்குள்ள. அதனால அந்த ஆர்த்தி டைம் நம்ம கரெக்டா டைம் தெரிஞ்சுக்கிட்டு போய் வந்துடணும். எனக்கு தெரிஞ்சு காலையில் ஒண்ணு பாட்டு போட்டேன், எனக்கு தெரிஞ்சு காலையில் ஒண்ணு, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒண்ணு எனக்கு தெரியும். இதுக்கு நடுவில் மதியம் இல்லை எப்பயாவது இருக்கா என்ன எதுன்னு நீங்க கரெக்டா விசாரிச்சுக்கோங்க. அந்த டைம்ல போயிட்டு அப்புறம் தேவையில்லாம உட்கார வச்சிருவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து அந்த சாமி மட்டும் பார்த்துட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோடா முக்கி இவ்வளவு தூரம் வந்தோம், இதுக்கப்புறம் இங்க இருந்து மேல ஒரு கோயிலுக்கும் போகணுமான்னு, பைரவ் கோயில் அதுதான், அங்க போகணுமா அப்படின்ட்டு இறங்கிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. இன்னும் சில பேருக்கு மேல ஒரு கோயில் இருக்கான்றதே தெரியாது. கீழே அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கோயிலை பார்த்துட்டு வாவுன்ட்டு போட்டோ கிட்ட எடுத்துட்டு அங்கிருந்து கீழே கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க இங்கேயும் மேலேயும் வந்து பார்த்துட்டு போனாதான் இந்த ஒரு ஃபுல் சர்க்கிளே இது ஆகும். இது ப்ராப்பர் ட்ரெக் நம்ம முடிச்சோன்னு ஃபுல் டாப்புக்கு வந்து முடிச்சிருக்கோன்னே அப்பதான் கணக்குல எடுத்துக்க முடியும். அந்த சாமி மட்டும் பார்த்துட்டு இந்த சாமி பார்க்காம போனா அது இவங்க ஸ்டோரியே ஃபுல், இவங்க 2 பேரும் கனெக்ட் தானே. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், ஒரு அந்த குட்டி ஒரு அழகான பொண்ணை துரத்திட்டு வந்து அந்த பொண்ணு போய் இங்க கீழே குகையில ஒளிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மேல இருந்து இந்த பைரவை பாத்தீங்கன்னா எங்க அந்த பொண்ணுன்னு தேடி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு போய் அந்த குகையில உட்காந்து இருந்திருக்கு. அதுதான் அந்த வைஷ்ணோ தேவி சாமி நம்ம போய் பாக்குறோம்ல. குதிரை எல்லாம் வேற வருதா, வெயிட் ரன்னிங் பண்ணி போகுது. ஸோ அவங்களும் ஓடுறானுக்கு பின்னாடி. அதுதான் கதை. அந்த பொண்ணை தேடிட்டு ஒரு மேல உட்காந்து தேடின்னு இருக்காரு எங்க அந்த பொண்ணுன்னு. அது குகைக்குள்ள சேஃபா உட்காந்து இருக்குது. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச கதை. மிஸ்டேக் இருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போன டைம் இப்படி இல்ல, இதெல்லாம் ரீகால் பண்றாங்க போல. ஸோ அரைக்குறையா ஒரு கதை சொல்லிட்டு, அந்த மெயின் கதை அதுதான். மேல கீழே இந்த இதுல என்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ப்ராப்பர் கதை அது என்னன்றது நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், என்னன்னா உள்ள பார்க்கணும். நீங்க கீழே பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து பார்த்துட்டு தான் போகணும், பாதியிலையும் கிளம்பிடாதீங்க. ஸோ அப்படியே இறங்க வேண்டியதுதான். லங்கர் சாப்பிட்டியே? லங்கர் மறந்துடாதீங்க. ஏன்னா நான் போன இதுலயே ஆக்சுவலி லங்கர்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் தான் பார்த்தா இவன் சுபாஷ் சொன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அன்னதானம் போடுவாங்களேடா, அதான் எங்க லங்கர் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அமர்ஸ்டர்லயும் ஒரு டைம் சாப்பிட்டோம். இங்கயோ அது ஆட்டாம வாங்கிக்கிட்டு வைக்க முடியும். இங்கயோ சரி லங்கர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினு இருந்தா பார்த்தா டைமே கிடைக்கல. அப்புறம் இங்க பைரவ் கோயிலுக்கு வரும்போது தான் அங்க லங்கர் போட்டிருந்தாங்க. எப்படின்னா காலைல 7 மணில இருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும், அப்புறம் திரும்பி 4 மணில இருந்து ஈவினிங் 11 மணி வரைக்கும் லங்கர்னு. சரி நம்ம அதுவும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவல், அதான் ரைஸ் தால் கொடுத்தாங்க. கூட நம்ம அச்சாரம் ஃபேவரட் அச்சார்னா ஊறுகாய் அதுவும் போட்டு சாப்பிட்டு எப்படியோ போன 2 இடத்துலயும் லங்கர் அன்னதானத்துக்கு லங்கர் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். சாப்பிட்டேன் நல்லா. ஆனா என்னால தான் சாப்பிட முடியல, எனக்கு வயிறு டர் ஆயிடுச்சு. எனக்கு காலையில இருந்து நல்லா ப்ராப்பரா தான் நான் சாப்பிட்டேன். சுபாஷ் பதில் நானே அப்படியே ஹெல்த்தியா தான் காலையில இருந்து எதுவும் வெளியே கிளியே கூட சாப்பிடல. நல்லா ராஜ்மா, சோறு, ஆலு பரோட்டா இப்படிதான் சாப்பிட்டோம். ஆனா இவனுக்கு எதுவும் ஆகல, எனக்கு டர்புரன் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்ட்ராங் பாடி இருக்கு. அது 2 நாளைக்கு முன்ன நீ டர்றன, அதனால இன்னைக்கு ஏன்ட்டாங்க. எனக்கு வயிறு கலக்குச்சு, சுபாஷ் எனக்கு கலக்குச்சு. சோ அப்படியே ஒரு 4-5 டைம் வைஷ்ணோ தேவி இங்க கோயில பாக்குறதோட பாத்ரூம் தான் நான் தேடி பாத்துட்டு இருந்தேன். 2-3 பாத்ரூம்ல போயிட்டேன்.
இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. லிம்கா ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் வயிறு இப்போ அமைதியா இருக்குது. ஸோ அதனால நான் சாப்பிடல. இவன் மட்டும் போய் சாப்பிட்டோம். நான் லங்கரு நான் கீழே சாப்பிட்டேன் ராஜ்மா சோறு. ஸோ அவ்வளோ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுமா நம்ம? வேற என்னது, இந்த ஹெலிகாப்டரு, அதுக்கப்புறம் அந்த என்னது ரோப்வே, இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு சைட் இருக்குது. நான் அந்த இது கொடுக்குறேன், லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்க போய் நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அது என்ன சொல்றது, ப்ரீ புக்கா புக்கிங் நீங்க ஹெலிகாப்டர்னாலும் சரி, உங்களுக்கு பேட்டரி கார், ரோப்வே இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல இங்க வந்து நின்று பண்றதுனால பண்ணலாம். அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியல. பண்ணாலும் நீங்க வந்து லைன்ல நின்று இங்க பண்றதுனா பண்ணிக்கலாம். அதுக்கும் டைமிங் இருக்கு. நைட்ல எல்லாம் ரோப்வே எல்லாம் இல்ல, பேட்டரி கார் இதெல்லாம் இல்ல. அதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குது. நீங்க நடந்து வந்தீங்கனாலே அங்கங்க இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஹிந்தி தெரியாம எப்படா வர்றதுனால யோசிக்க தேவையில்ல. யாரு வேணாலும் வந்து போலாம். எல்லாம் இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க ப்ராப்பரா. அங்கங்க நம்ம பார்த்து, நம்ம மிலிட்டரி அண்ணாங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க கேட்டுக்கிட்டு அப்படி இப்படி கண்டுபிடிச்சு வந்துடலாம். நம்ம அங்கங்க இங்கிலீஷ்ல இருக்கும். வழி கூட பவன் அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வழி கொடுத்துடலாமா? ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, பவன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படின்னா இங்க மேல மெயின் கோயிலுக்கு வர்றதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. ஆரோ மார்க் எல்லாம் போட்டு ப்ராப்பரா இருக்கும். எல்லாம் லங்கர்னு அங்கங்க போட்டிருப்பாங்க. அப்படின்னா அன்னதானம் போடுற இடம். ஸோ அதை நீங்க பார்த்து போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் டைமிங் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். எந்த வழியில இப்படி இறங்கினாலும் அது லாஸ்ட்ல கீழே தான் போகும். தொலைஞ்சிடலாம் மாட்டோம். நம்ம ஒரு மாதிரி நிறைய கச்சக்கச்சான்னு போனாலும் அங்கங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் டைரக்ஷன் இருக்கு. நம்மளுக்கு அந்த கரெக்டா பேர் தெரிஞ்சா போதும். நம்ம எங்க போனோன்ற பேர் தெரிஞ்சுக்கினா நம்ம கரெக்டா போயிடலாம். இது குட்டி வழியில எங்கேயும் போயின்னு இருக்கோம், யாரும் இல்ல. ஆனா அப்படியே போயினே இருந்தா இது லாஸ்ட்ல கீழே போய் சேர்ந்துரும். எல்லா வழியும் ப்ராப்பரா தொலைஞ்சு போயிட மாட்டோம் எங்கேயும் மலையிலேயே நம்ம. சோ தொலைஞ்சு போனாலும் நமக்கு அந்த இது இருக்கு, காடு கலத்தக்கூடாது. தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எங்க இருக்கோம்னு. தொலையெல்லாம் மாட்டாங்க. தனியா எல்லாம் வந்து போறாங்களே, நம்ம தானே தனியா வயசானவங்கள தனியா வந்து தனியா போறாங்க. நம்மளுக்கு என்ன, வாங்க அடுத்த டைம் வைஷ்ணோ தேவிக்கு வரீங்கன்னா ரூம் பத்தி உங்களுக்கு எங்க தங்கறது என்னன்னு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எனக்கு கிட்ட இந்த வீடியோக்குள்ள ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச ரூமோட நம்பரா இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றேன். அவ்வளவு பேச்சுலர்ஸ் தனியா வரீங்கன்னா எங்க மாதிரி பேச்சுலர் அவ்வளவு சோலோ டிராவல் பண்றீங்கன்னா பெஸ்ட் ரூம் அந்த மாக்காகர்னு ஒண்ணு இருக்கு. போன வீடியோல கூட நான் உங்களுக்கு போன கட்ரா வீடியோ போய் பாருங்க. அதுலயும் நம்பரு கிம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன், அட்ரஸ் எல்லாம். அதுவும் பாருங்க. இந்த வீடியோலயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்க எப்ப வேணாலும் பாப்பீங்க தேடி. என்னைக்காவது ஹவு டு கோ டு கட்ரா தமிழ், இல்ல கட்ரா தமிழ், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தேடி பார்த்தா இந்த வீடியோ வரும். பாவம் யாரா இந்த பையன் நீங்க திறப்பீங்க தம்ப்நெயில் பார்த்து. அப்படி திறந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்து முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் உலகன்னு இருக்கிறதும் நீங்க பாப்பீங்க. உடனே நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. என் வேலையை எங்கன்னா நான் கமெண்ட் பார்த்துனே தான் இருப்பேன். உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா உடனே உங்களுக்கு நான் சொல்லி விடுவேன். அதே மாதிரி என்னன்னா, இப்ப நீங்க இறங்கின உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களை வந்து கேட்பாங்க, அங்க கூட்டின்னு போற உடனே இவ்வளவுதான் பட்ஜெட் ஆகும். ஆனா அவங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் பட்ஜெட்டோட உங்களுக்கு 2 times 3 times அதிகமாவே அவங்க சொல்லுவாங்க. கேட்டா அவ்வளவு தூரம் இருக்குது, இவ்வளவு தூரம் இருக்குது, நம்மள திங்க் பண்ணவே மாட்டானுங்க. டக்கு டக்குன்னு ஆளுங்க பஸ் விட்டு இறங்கினா போதும், இல்ல ட்ரெயினை விட்டு இறங்கினா போதும், ஆளுங்க சுத்துவாங்க. எதுவுமே வேணாம், எங்க விட்டுருங்கடா, நாங்க லைஃப் ஆஃப் சுபாஷ் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம். எங்க பையன் வீடியோ போட்டிருக்கான்னு, நீங்க உங்களை மாதிரி ஒரு பையன் தான் நானும். ஸோ நம்மள மாதிரி ஒருத்தன் போனா எங்க தங்குவான் என்ன பண்ணுவான்றது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நார்மலா அப்படியே பெரிய பெரிய யூடியூபர் மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே பண்ணல. நானும் ஆக்சுவலி சுபாஷோட வீடியோ பார்த்து தான் இங்கெல்லாம் ட்ரை இது பண்ணிட்டு. அப்புறம் சுபாஷும் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போறேன், ஒரு 500 கிலோமீட்டர் அந்த சைடு தான் நான் போறேன், உங்க கூட அப்படியே வந்துடுறேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டான். அப்புறம் பார்த்தா அங்கேயே அவங்க ரூம்மேட்ஸ் அங்க ஆளுங்கெல்லாம் அவனோட ஆல்ரெடி வந்து இங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருந்தான். ஒரு 4-5 பேர், ஒரு வயசானவர், அவரெல்லாம் மிலிட்டரில இருந்தவர், ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க தோஸ்தெல்லாம் பிடிச்சி என்ன இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ஒரு மாதிரி குஷி ஆயிட்டாங்க எல்லாம். அதனால நீங்க சொன்னாலே நான் டைரக்டா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட வேணா சொல்லிடுறேன் இந்த மாதிரின்னு. நீங்க கமெண்ட்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்புனா கூட நான் இவங்க 2 பேருக்கும் நான் கனெக்ஷன் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் 200 ரூபாய் வந்து கொடுத்துட்டு ஜாலியா தங்கிக்கோங்க. இல்லை நானே ஹிந்தியில பேசி கொடுத்துட்றான்னா கூட நான் பேசி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். யாருக்கிட்டையும் மாட்டாதீங்க. வந்து இறங்குனா
ஆளை உடுப்பான்ட்டு உங்க பாட்டுக்கு போயினே இருங்க. ஆமா, எல்லாம் வேணான்ட்டு போயினே இருங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரையில ஏறுறேன், ஹெலிகாப்டர்ல புஷ்பா மாதிரி பறக்குறேன், ரோப்வேல தொங்கின்னு போறேன்ற வேலையும் வேணாம். ரொம்ப வயசானவங்க, நம்ம அம்மா அப்பா நடக்க முடியாதுன்றப்ப மட்டும்தான் அதெல்லாம் எடுக்கணும். இல்லைன்னா எதுக்கு இருக்குது காலு. இது சொல்ல போனா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ட்ரக் தான். அழகா ஸ்லோ போர்ட் இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல, பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பாட்டுக்கு பொறுமையா ஏறலாம். அங்கங்க உங்களுக்கு ஃபுட் வேணும்னாலும் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போனனால இருக்கு. சோ சேர்லாம் இருக்கு, உட்காந்து பண்ணலாம். ரெஸ்ட் எடுத்து போங்க. ஒரு 2 நாள் கூட எடுத்துக்கோங்க. இன்னைக்கெல்லாம் ஏறுங்க, நைட் அங்க போய் ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து விழுந்துக்கோங்க. இல்ல ஃப்ரீ அங்கங்க வெயிட்டிங் ஏரியா இருக்குது, தூங்குற ஏரியா இருக்குது, ஃப்ரீ தான். தேடி பிடிச்சி இங்கிலீஷ்ல எழுதிருக்கும், படுத்து தூங்குங்க, அடுத்த நாள் இறங்குங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. தேவையில்லாம அந்த குதிரையில ஏறி வர்றது, இந்த எலக்ட்ரிக் கார்ல வர்றது, பாதி தூரம் வந்துட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நடக்கலன்னா எப்ப நடக்கிறது? ஆமா தானே, நடக்கிறதுக்கு தான் இந்த கோவில். அதை விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கோயில் வைஷ்ணோ தேவி அது கூகுள்ல போட்டா வீட்லயே வந்துருமே அந்த போட்டோன்னு. நம்ம இப்ப வீட்டுல உட்காந்து சாமி கும்பிட்டுக்க முடியுமா? அதே மாதிரிதான் இங்க வந்தா நடக்கணும். அதை விட்டு நம்ம கார்ல போயிடலாம், மேல போய் சேர்ந்துடலாம் டைரக்டா. புஷ்பா மாதிரி அப்படியே போலாம் பிளைட்ல. ரொம்ப வயசானவங்க இல்ல ரொம்ப குழந்தைங்க அப்படின்னா ஓகே, அவாய்ட் பண்ண முடியாது. மீதி எல்லாம் உங்களால முடியற வரைக்கும் பொறுமையா நடந்தாலே நீங்க வந்து சேர்ந்துடலாம். தாத்தா பாட்டி இல்ல அந்த மாதிரி வரைக்கும் நடக்க முடியாது அம்மா, அவங்களால ஏத்தி விட்டுருங்க. குதிரை முன்ன போய் வெயிட் பண்ணும் உங்களுக்கு. நீங்க பொறுமையா நடங்க, பின்னாடியே நடந்து போங்க. சோ அதுதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம இந்த இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. கம்முன்னு நடக்கலாம். நம்ம இந்த குதிரையை தொந்தரவு பண்ணிட்டு தேவையில்லாம அது பாருங்க, சாணி போடுற அளவுக்கு மேல அங்கங்க பாவண்டா. அது அப்படியே சாணி போட்டுன்னு வாய் பார்த்தா தெரியும், அப்படியே தள்ளின்னு. ஆமா, நிஜமாதான் காமெடிக்கு லாபமா இருக்கும். அதுல ஏறவங்க எல்லாம் பாதி பேர் எல்லாம் வெயிட் வயசானவங்க ஏறுறாங்க ஏதோ சரின்னுலாம் பார்த்தா அந்த ஒரு குதிரை மேல இன்னொரு பெரிய குதிரை சைஸ்ல ஒருத்தர் உட்காந்து போற அளவுக்கு இருக்கும். எல்லாம் எதுக்கு? நீங்களாம் நடக்கலாம் இல்ல, நடந்தா ஜாலியா வெயிட்டும் குறையும், நல்லா இருக்கும். அதை விட்டு பாவம் அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவ்வளவுதான். நாங்க பேட்டரியும் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீடு போய் சேர முடியாது. அங்க போய் போன் வேற பண்ணணும், அவருக்கு போன் பண்ணி கேட்டு தரங்கன்னு. 2-3 மணிக்கு அப்புறம் கேட்டு போய் தட்ட முடியாதுல்ல. ஸோ போன் பண்ணோம். ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை இந்த ரோட்ல. அந்த ரோடு சிட்டி அங்க போனோம் நாங்க. எங்க ரூம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க ஏதாவது இருக்கும் ரூம். என்னது அது? ஓ மை காட், தெரியலையே. எல்லாம் குரங்கா? என்னடா அது? தெரியல. அமானுஷ்யமா? என்னடா அது? தெரியலையே. नीचे कटरा ये सीढ़ी है ना, ऐसा ही அங்க ஏதோ நாங்க வீடியோ எடுக்கலாம்னு போனோம், திடீர்னு ரெக்கார்ட் ஆயிருக்குடா. அங்க எதுவுமே இல்லையே. என்னதான் இருக்கும்? பக்தன் ஆயிடுச்சுடா. திடீர்னு அங்க காட்டலான்னு போனா மணியெல்லாம் ஆட்டி விட்டுருச்சு ஏதோ. ஒரு செகண்ட் ஆயிடுச்சு, ஒரு செகண்ட் பயம் ஆயிடுச்சு எனக்கு. ஹார்ட் எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப என்ன காமி சார்? அது திரும்பியதான் அங்க இருக்குது ஊரு. அங்க கீழே போனோம் நாங்க. திரும்பியதான் வந்துருப்போதுடா. அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு தானே. திடீர்னு ஏதோ சத்தம் வந்துச்சு. குரங்கும் காணோம், அதான் எதுவுமே இல்ல. நான் ஏதோ கயிறுல ஏதாவது போட்டுச்சுன்னா அது நான் கிட்ட போனோட டக்கு டக்குன்னு ஆடுக ஆரம்பிச்சு. எலி கிளியதான். ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. திடீர்னு அடிச்சிருச்சு மணி. யார் குரங்கவும் இல்ல. அவ்வளவுதான். அப்படியே போறோம். என்ன கொஞ்சம் கீழே போனதுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் கீழே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா கடைங்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நான் வேணா ஆரம்பிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பயமா இருக்குது. அவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பிடிச்சி அப்படியே நாங்க போயிடலான்னு இருக்கோம் அவர் பின்னாடியே. ஸோ கொஞ்சம் கீழே போனதுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்றதெல்லாம் பார்க்கலாம். இப்ப கட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கோம்டா. அப்பா 20 நிமிஷம் பேசியிருக்கோம். ஸோ கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். பாருங்க, பயமா இருக்குதுங்கல்ல.
நல்லா இருக்குது அவனுக்கு. இன்னும் மசாஜ் பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க. ஏய் பண்ணு பண்ணு. ஓ மை காட், இருக்குது. வா அங்கே உட்காந்து போயிடலாம். எப்படி வெற்றிகரமாக இறங்கிட்டோம். எப்போ ஆரம்பித்தோம்? 11 o'clock ஆல்மோஸ்ட் 10:52 ஆரம்பித்தோம். சத்தமாக பேசினா தான் கிடைக்கும். 10:52 ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் லைக் 11 வச்சுக்கலாம். இப்போது 3:36. பரவாயில்ல, ஒரு 4.5 மணி நேரம் வரும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட என்னது யாத்திராவையும் முடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு முன்னதான் சொன்ன டைம் என்னடா மறந்து போச்சு. 10:52 ஆரம்பிச்சு கரெக்டாக 3:30 முடிச்சிட்டோம். அதுவும் கொஞ்சம் எப்படி சொல்றது, விடாம வந்திருந்தா வந்துருக்கலாம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு விடாம தான் வந்தோம். என்னதான் இருந்தாலும் டயர்ட் ஆயிடுச்சு. நாங்களும் மனுஷன் தானே. காலையில் ஆரம்பிச்சு திரும்பி நைட்டோட நைட்டு இறங்குறதுன்னா அந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள்லாம் போனால் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக கூட அடுத்த நாள் காலையில் இறங்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 30 kilometers கவர் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கே. ஆமாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அங்கே போகணும். அந்த ஹாஸ்டல் சொன்னோம்ல, டாமெட்ரி மாக்காக்கர், அவனை விடாமல் 30+ இது ஒரு 2 kilometer. இது வேற இப்போ நடந்து போகணும். ஆட்டோ பிடிச்சா பயங்கரமாக பிடிக்குவாங்க. ஸோ அவங்க வேறு ஃபோன் பண்ணியே இருக்காங்க. இருக்கிற அந்த ஒரு சின்ன பையன், அப்படா வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வரீங்க? 2 மணிக்குன்னு சொன்னால் 3 மணியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதனால அவ்வளோதான், கேட்டு போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் போய் ஃப்ளாட் ஆக போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, உடனே ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான். வீடியோவில் ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், என்னடா இது இப்படி இருக்குன்னு. அது அடுத்த டைம் நம்ம மாற்றிக்க பார்க்கலாம். ஸோ போன டைம் போட்டு கட்டுற வீடியோவும் போய் பாருங்கள், இந்த டைம் போட்டதையும் பாருங்கள். அடுத்த டைம் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய். டாட்டா பை பை.